உத்தரவு கொடுத்தேன். வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட ஏற்பதே தந்தையின் பாகம் என்னையும் இரு மனத்துக்கு வந்துவிட்டது. சபர்தாகத்தை மன்னிக்க சென்று வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடம் உங்களை ஆழ்கிறார். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பின்புத்தி என்ற சொந்தத்தை இலக்கணம் கண்டுவிட்டேன். பாசத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் அனைத்து மருந்து அடியாரை ஏற்றுக்கொண்டு என்னோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையும் கிடையாது. சோதிப்பது போதும். இது வேட்டையை என்னால் காண முடியாது. ஏற்றுக்கொண்டு இளமை மறந்து தக்கன் மகன் பாகத்தால் தவறு செய்து விட்டாய். தக்க தந்தனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. என்னை பிரிந்த தனிமையில் இருக்க வேண்டாம். எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நாமே தனித்து எண்ணிக் கொள்வோம். இறுதியாகத்தான் சொல்கிறீரா? இறுதியாகவும் சொல்லுகிறேன். என்னை பார்த்து இருமுறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாரில்லை. ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தடுத்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆயிரத்தால் அறியாதே. அல்வம் சிவமயம். சப்தரிஷிகள், சூரகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். வாக்குகள் பேசாதே. சிவன் பவன் உலகில் பிறந்தவர் இல்லை. சக்தி தான் உலகில் உயர்ந்தவள். சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவன் தான் பெரிய. சக்தி தான் பெரிய. ஆளுக்கு பெண் அறிவை நாளையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ நான் உண்டு. நாளைக்கு நீர் இல்லை. அறிந்தும் அறியாதவர்கள் எதற்காக இந்த நாடகமாய்? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி. இருவரும் சேர்ந்திருப்பதுதான் உலகம். நம் தனி சிவசக்தி துணைகளாய் ஆட்சியர் படித்தனான் பாடும்படி தமிழமுதை படித்தனான் பாடும்படி
Thank you.